எனவே பைபிள் என்பது என்ன, திருவிவிலியம் என்பது என்ன என்று நாம் அடுத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு திருவிவிலியம் என்பது ஒரு திருநூல். திருநூல்னா என்ன? ஒரு அறநெறி நூல், நமக்கு பாவம் செய்யாத ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லும் நூல். அப்படின்னு என்ன? மனித கட்டளைகளை மீற வைக்காமல் அதை கடைபிடித்து வாழ வைக்கும் நூல். அப்போ மனித கட்டளைன்னு எடுத்துட்டிங்கன்னா எங்கே போக வேண்டும்? மார்க்கு 7:7-9 வரை பார்க்கலாம். மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். பாருங்க, கடவுளின் கட்டளை என்று தொடக்க நூலில் நான் வாசி காட்டினேன் அல்லவா? கட்டளையிட்டு சொன்னார் என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா? வாசி காட்டுகிறேன். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே என்று கட்டளையிட்டு சொன்னார் என்று இருக்கிறது அல்லவா? அந்த கட்டளை, அந்த கடவுளுடைய கட்டளையை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள். எதுக்காக? மனித மரபை நிலைநாட்ட. மார்ட்டின் லூத்தர் அதான் செய்கிறார். மனித மரபின்படிதான் பாவம் செய்தால் நரகம். மனித கட்டளையில் கோட்பாடுகளாக கற்பிப்பது என்றால் என்ன? மனித கட்டளை தான் பொய் சொல்ல, திருடாது, அப்படிலாம் பாவம்லாம் இருக்கு இல்லையா? அற்ப பாவம் என்று சொல்லக்கூடிய பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் மனிதன் உருவாக்கிய கட்டளைகள். அதையும் மோட்சத்தையும் லிங்க் பண்ணக்கூடாது. அதையும் மோட்சத்தையும் லிங்க் பண்ணோம்னா அது கோட்பாடாக மாற்றுகிறோம். அப்போ கோட்பாடாக மாற்றினால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அர்த்தம். இதுதான் மார்ட்டின் லூத்தர் செய்ய வைக்கிறார். எப்ப? ஐயா, நீ பாவ மன்னிப்பு சீட்டில் காசு கொடுத்து நம்பிட்டு நீ கத்தோலிக்கராக இருந்தினா உன் பாவம் மன்னிக்கப்படா நிலையிலேயே இருப்ப. மன்னிக்கப்படா நிலையில் இருந்தினா உன் பாவத்துக்காக நீ தண்டனை பெறுவாய். அதனால் முதல்ல கத்தோலிக்க திருச்சி விட்டு வெளியில் வா அப்படின்னு அழைக்கிறார். ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் என்ன என்றால், திருவிவிலியம் என்பது ஒரு அறநெறி நூல். அப்போ நான் அறநெறி கடைபிடித்து அங்கே போனால், எங்கே மீட்பை நோக்கி போனால், சோலா ஸ்கிரிப்சுராஸை கடைபிடித்து நான் போனால் நான் என்னவாக இருப்பேன்? மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக நம்புகிறவனாக இருப்பேன். அப்படியே நான் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறவனாக மாறுவேன். சோலா ஸ்கிரிப்சுரா செய்தால், நம்பினால். அதுபோல் என்னுடைய மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையாக இருக்கக்கூடிய அந்த கடவுளின் குடும்பத்தில் நீ சேர வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அல்லவா? அதையும் நான் வெகு திறமையாக புறக்கணித்து விட்டவனாகிவிடுவேன். எப்போ? சோலா ஸ்கிரிப்சுரா, வெகு திறமையாக. அந்த இடத்துல நல்லா கவனிங்க. சோலா ஸ்கிரிப்சுரா, அதாவது திருவிவிலியம் மட்டுமே போதும் மீட்பு பெற என்பது ஒரு வஞ்சக வார்த்தை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அதை வஞ்சகம் என்ன? நல்லது மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே கெடுதல் இருக்கும். பாம்பு ஏவாளிடம் சொல்கிறது அல்லவா, நீ அதை புசிச்சா சாக மாட்டாய், அறிவு பெறுவாய். இதெல்லாம் வஞ்சகம். அது சொல்ல எல்லாமே நல்ல செயல். அறிவு, நீ அறிவு பெறுவாய், அழகாயிருவாய், அப்படி இப்படின்னு சொல்ற, சுவையாக இருக்கும். அதெல்லாம் சொல்றதெல்லாம் வஞ்சக வார்த்தை. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு தீமை இருக்கிறது, அதை மூடக்கூடிய செயல் வஞ்சகம். அது போன்ற ஒரு வஞ்சக வார்த்தை தான் சோலா ஸ்கிரிப்சுரா, அதாவது விவிலியம் மட்டுமே போதும் என்பது கேட்பவர்களுக்கு ஒரு நல்லது மாதிரியே தெரியும். ஆனால் உள்ளர ஒரு வஞ்சகம் இருக்கிறது. அது என்ன வஞ்சகம் என்றால், கடவுளின் குடும்ப உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செயல் உள்ளே மறைந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு பைபிள், கத்தோலிக்க திருச்சபைக்கு பைபிள் என்பது என்ன என்றால்,
கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்கான வழிகாட்டி. அது ஒரு வழிகாட்டி, திருவிவிலியம் தான், புனித நூல் தான். ஆனால் எதற்கு பயன்படும் புனித நூல் என்றால், உங்கள் மனித கட்டளை காப்பாற்றுவதற்கு பயன்படும் புனித நூல் அல்ல, அறநெறி நூல் அல்ல. இது கடவுளின் உறவை பெறுவதற்கு வழிகாட்டும் நூல். அதனால தான் முரண்படும் கருத்துக்கள் நிறைய இருக்கும். திருவிவிலியத்தில் எடுத்தீர்கள் என்றால் அறநெறிக்கு முரணான கருத்துக்கள் இருக்கும் நிறைய. ஏன் இருக்கிறது என்றால், அது ஒரு வழிகாட்டி. உதாரணத்திற்கு, நீ உங்கள் அப்பா அம்மாலாம் வெறுக்கணும், புருஷன் மனைவியை வெறுக்கணும், மனைவி புருஷனை வெறுக்கணும், அப்புறம் பிள்ளைகளை வெறுக்கணும். இதெல்லாம் வெறுக்கலைன்னா என் பின்னாடி வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். நான் சண்டை மூட்டிவிட வந்தேன், வாளை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் அறநெறிக்கு எதிரான கருத்துக்கள். ஏன் இருக்குது அப்படின்னா, கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கு உங்கள் அப்பா அம்மா தடையாக இருந்தால் நீ அவங்கள வெறுக்கணும். கடவுள் குடும்பத்தில் சேர்வதற்கு உன்னுடைய கணவன் தடையாக இருந்தால் நீ கணவனை வெறுக்க வேண்டும். கடவுள் குடும்பத்தில் சேர்வதற்கு உன் மனைவி தடையாக இருந்தால் நீ மனைவியை வெறுத்து கடவுளை நேசிக்க வேண்டும். அதுபோல் பிள்ளைகள், சொத்து, ஏன் தன் உயிரையுமே, உன் உயிர் தடையா இருக்கா, உன் கை தடையா இருக்கா, வெட்டிட்டு கடவுள் குடும்பத்தில் சேரப்பார். கை இல்லாமல் கடவுள் குடும்பத்தில் ஒரு கடவுளாக வாழ்வது எவ்வளவோ மேல். இதெல்லாம் முரண்படும் கருத்துக்கள். ஏன் அவர் சொல்றாருன்னா, இது கடவுள் குடும்பத்தில் சேர்வதற்கான வழிகாட்டி நூல், அறநெறி நூல் அல்ல. அறநெறி நூல்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. கையை வெட்டிக்கோன்னு சொல்றாரு, உயிரை விடு எனக்கு வேலாங்கிறாரு. அதெல்லாம் சொல்லலாமா? உயிரை காப்பாற்றுற கடவுள் உயிரை விடுனியான்னு சொல்றாரு. ஐயா, நீ உயிர் விடுறதே உன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தும் செயல். அதான் வேத சாட்சி என்று சொல்கிறோம். கடவுளுக்காக உயிரை விடுறதுன்னா கடவுள் குடும்பத்தில் சேருவதற்காக உயிரை விடுதல். கிரகாம் ஸ்டேன்ஸ்னு ஒரு பாதிரியார் இருந்தார் அல்லவா, அவர் வேறு. அவர் கடவுளுக்காக உயிரை விடவில்லை. அவர் அந்த பேகன் நம்பிக்கை, சிலை வழிபாட்டு நம்பிக்கை, கடவுள் எனக்கு உதவ வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டார். அதை போதிக்க அங்கே வந்தார். ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு என்ன போதிச்சார் என்றால், நீ கடவுள் குடும்பத்தை தான் நம்பி இருக்காதே, மனித கட்டளை நம்பி வாழு, இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் என்று இயேசுவின் பெயரை பயன்படுத்தி மனித கட்டளை வளர்க்க வந்தவர் உயிரை விடுவது என்பது இயேசுக்காக விட்ட உயிர் அல்ல, அவர் அறநெறி காப்பாற்ற விட்ட உயிர். இயேசு விட சொல்வது வேறு. வேத சாட்சிகள், தேவசகாயம் என்று பார்க்கிறோம், அருளானந்தர் என்று பார்க்கிறோம், நம் இதில் தோமா என்று பார்க்கிறோம் சாந்தோம்ல. இவர்களெல்லாம் கடவுள் குடும்பத்தில் சேர வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரையே பணயம் வைத்து கடவுளுக்காக தியாகம் செய்தவர்கள். எனவே உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நினைக்க இலக்கை அடைய திருவிவிலியம் போதும். ஆனால் எங்கள் நம்பிக்கைக்கு கடவுளின் உறவை பெற வேண்டும் என்றால் திருவிவிலியம் முதல் படிதான். நிறைவு நிலை என்பது திருச்சபையின் போதனை, திருச்சபையின் வழிகாட்டுதல், அதான் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்கிறோம். திருச்சபை என்பது நம் திருவிவிலியத்திற்கு விளக்கம் எடுத்து தந்திருக்கிறது. சிசிசி அப்படிங்கிற கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்பதை, அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் வரைக்கல்வி நூல் என்ற புத்தகத்தில் திருவிவிலியத்திற்கு பொருள் எடுத்து விளக்கம் தந்துள்ளதை நாம் நம்பி சென்றால், இரண்டாவது படியாக, முதற்படி திருவிவிலியம், இரண்டாவது படி சிசிசி என்று நிறைவை பெற்றால் நமக்கு அந்த உறவு கிடைக்கும். ஆனால் விண்ணரசு என்றது உருவகம். எதுக்கு? கடவுள் குடும்பத்திற்கான உருவகம். ஆனால் மார்ட்டின் லூத்தர் ஒரு விண்ணரசுன்னு ஒன்று வருங்கிற மாதிரி மோட்சம் என்று வேற ஒரு இடத்தை சொல்கிறார். அடுத்து சில இதில் இந்த கமெண்ட்ல என்ன வார்த்தையெல்லாம் இருக்கிறது என்றால்,